அடுத்ததாக தொடர்ந்து தனித்து களம் காணக்கூடிய நாம் தமிழர் கட்சியின் சார்பில் இயக்குனர் திரு மு. கலஞ்சியம் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன். எனது நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் ஐயா புகழேந்தி அவர்கள் இன்றைக்கு நம்மை விட்டு பிரிந்திருக்கிறார். அவருக்கு எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து எனது உரையை துவங்குகிறேன். இந்த நிகழ்வில் பங்கேற்றிருக்கக்கூடிய ஆளுமைகள், நியூஸ் 18 தமிழ்நாடு நிகழ்வில் பார்வையாளர்களாக இருக்கிற உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இங்கே ஒரு போட்டி நடக்குது. அது என்னன்னா, திமுகவுக்கு வெர்சஸ் யாரு, பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரி யாரு, அதிமுகவுக்கு எதிரி திமுகவா, திமுகவுக்கு எதிரி அதிமுகவான்னு ஒரு போட்டி நடக்குது. தப்பி தவறி கூட அப்படி சொல்லாதீங்கன்னு எங்க தோழர் மதிப்புக்குரிய அம்மா அவர்கள் சொல்றாங்க. ஆனா ஒரு உண்மை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2010 நாம் தமிழர் கட்சி துவங்கிய போது தமிழகத்தில் கூட்டணி அமைத்து நிற்கிற அத்தனை கட்சிகளையும் எதிர்த்து நின்றது நாம் தமிழர் கட்சி. எதிரின்னு யாராவது ஒருத்தர் வேணும்ல, எதிரின்னு யாராவது ஒருத்தரை தீர்மானிக்கணும்ல. எல்லா கட்சியும் எங்களுக்கு எதிரி தான். இன்னைக்கு 2024 நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சியை எதிர்த்து எல்லா கட்சியும் நிக்குது. அன்னைக்கு நாங்க எதிர்த்தோம், இன்னைக்கு எங்களை எதிர்த்து நிக்குது. குறிப்பா பாரதிய ஜனதா கட்சிக்கு நாம் தமிழர் கட்சிக்குன்னா நடுக்கம். எங்க இந்த விவசாய சின்னத்தை கொடுத்தா இவங்க ஏறி அடிச்சிருவாங்களோடு பயந்து புடுங்கிட்டு மைக் சின்னத்தை கொடுத்திருக்காங்க. நான் இங்க சில கேள்விகளை கேட்கறதுக்கு தான் வந்திருக்கிறேன். இந்தியா சுதந்திரம் அடைஞ்சு மன்மோகன் சிங் அவர்கள் 10 ஆண்டு காலம் ஆட்சி செய்த போது இந்தியாவோட கடன் 55 லட்சம் கோடி. பெருமதிப்புக்குரிய இந்தியாவினுடைய பிரதமர் ஐயா நரேந்திர மோடி அவர்கள் இந்த 10 ஆண்டு காலத்தில் ஆட்சி செய்த போது இந்தியாவோட ஒட்டுமொத்த கடன் 155.6 லட்சம் கோடி. வருஷத்துக்கு 10 லட்சம் கோடி கடன் வாங்கி வச்சிருக்காரு. யோசிங்க, இந்தியா வளர்ச்சி அடையலன்னு சொல்றவங்களுக்கு நான் சொல்றேன், இந்தியா வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறது. கடன் வாங்குவதில் இந்தியா மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. இது மக்களுக்கு தெரியாதா? நான் கேட்கிறேன். இந்த பக்கம் தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்த்து கேட்கிறேன். 2001 இருந்து 2021 ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள், அதாவது கலைஞர் ஜெயலலிதா எடப்பாடியார் வரைக்கும் தமிழ்நாட்டோட கடன் 4.5 லட்சம் கோடி. ஆனா மதிப்புக்குரிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் 3 ஆண்டுகள் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த பிறகு தமிழ்நாட்டோட கடன் 8.33 லட்சம் கோடி. அதாவது 20 வருஷம் தமிழ்நாட்டில் வாங்கி வச்ச கடனை 3 வருஷத்தில் பீட் பண்ணிட்டாரு, அடிச்சு தூக்கி வீசிட்டாரு. இல்லைன்னு மறுக்க சொல்லுங்க. பெருமதிப்புக்குரிய இங்கே கூடி இருக்கக்கூடிய சபையோரை இல்லைன்னு மறுக்க சொல்லுங்க. அதுல இந்தியா கூட்டணிங்கிறாங்க. என்னையா குழப்பமான கூட்டணி? ஐயா கூட சொன்னார், கேரளாவில் இந்தியா கூட்டணியுடைய பிரதமர் என்று எதிர்பார்க்கப்படுகிற ராகுல் காந்தியை நாங்கள் வீழ்த்தியே தீர்வோம்னு நிக்கிறது கம்யூனிஸ்ட் கட்சி. இல்ல அதுதான் மாறுபட்ட கருத்துக்கள். இல்ல மாறுபட்ட கருத்துக்கள் கூட்டணியில் இருக்குல்ல, அந்த மாதிரி மாறுபட்ட கருத்துக்கள் மாநில கட்சிகள் கூட்டணி வைத்திருக்கக்கூடிய இடங்கள்ல இல்லையா? கூட்டணி தர்மங்கிறீங்களா? அது என்னது? என்னையா கூட்டணி தர்மம்? ஒரு கூட்டணிக்கு தலைமையேற்று இருக்கிற ஒரு கட்சியினுடைய ஒரு மூத்த தலைவரை பிரதமரா இவர் தான் நாமினேட் பண்ணப்படுவாருங்கிறவரை ஒரு கூட்டணியில் இருக்கிற கட்சி அவரை நாங்கள் வீழ்த்தியே தீர்வோங்கிறாங்க. சசிதர் காங்கிரஸ் கட்சியினுடைய முக்கியமான தலைவர்.
அவர் பன்னியம் ரவீந்தர்ங்கிற ஒரு முன்னாள் பொதுவுடைமை கட்சியினுடைய தலைவரை நேர் எதிராக நிறுத்தி சசிதரை தோக்க அடிப்போம் அப்படின்னு நிக்கிறாங்க. தமிழ்நாட்டில் திமுக கூட்டணியோட அந்த கொடி பறக்குது, கூட பக்கத்திலேயே காங்கிரஸ் கொடியும் பறக்குது. கேரளாவில் என்ன ஒரு குழப்பம்! இந்த டிஜிட்டல் யுகத்தில் மக்கள் இதெல்லாம் கவனிக்காமையா இருக்காங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. பாரதிய ஜனதா கட்சினா ரவுடிகள் எல்லாம் அதுல போய் சேர்த்துருவாங்க. திமுக எவெல்லாம் போதை பொருள் விற்கிறானோ அவனெல்லாம் கட்சியில சேர்த்துருவாங்க. இதுதான் திமுக. இப்ப நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் நல்ல கட்சி அப்படிங்கிற 100% அவரை மாற்று கருத்தே கிடையாது. எளிய மக்களின் குரலற்றவர்களின் குரலாக, எளிய மக்களின் குரலாக நாம் தமிழர் கட்சி இன்றைக்கு தமிழகத்திலே நின்று கொண்டிருக்கிறது. அப்ப மக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா, அப்ப மக்கள் எல்லாரும் நாம் தமிழர் கட்சிக்கு தானே வாக்கு செலுத்தணும். 100% நாம் தமிழர். எங்க அண்ணன் செந்தமிழன் சீமான் 2016 தேர்தலில் நிற்கும் போது அன்னைக்கு நாங்க 4.5 லட்சம் வாக்குகள் வாங்கியிருந்தோம். அப்ப பத்திரிகையாளர்கள் கேட்டாங்க, என்ன இவ்வளவு குறைவா வாக்கு வாங்கியிருக்கீங்களே, நீங்க எப்ப முதலமைச்சர் ஆகிறது அப்படின்னு கேட்டாங்க. அப்ப அவர் சொன்னாரு, எனக்கு வாக்களிக்க வேண்டிய பிள்ளைகள் எல்லாம் பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் படித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னார். இப்ப தமிழகத்திலே கூட்டணி அமைத்துக் கொண்டு கூட்டணியா நிக்கிறவங்களை பார்த்து சொல்றேன், 2024 அந்த பிள்ளைகள் எல்லாம் முதல் தலைமுறை வாக்காளர்களாக வந்து விட்டார்கள். முதல் தலைமுறை வாக்காளரா வந்துட்டான். அவன் இந்த தேர்தலில் எங்களுக்கு தான் வாக்களிக்க போறான். நல்லா நீங்க தெரிஞ்சுக்கங்க. முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அதாவது எம்பிஸ் எல்லாம் தொகுதிகளுக்கு போனா இன்னைக்கு விரட்டி அடிக்கிறாங்க மக்கள். தொகுதிக்குள்ள வராதேங்க இல்லன்னு திமுக மறுக்க முடியுமா? அம்மா ஜோதிமணி மக்களை பார்த்து அழுகுறாங்க, ஐயோ என்ன மன்னிச்சுங்க, நான் தப்பு பண்ணிட்டேன், நான் உங்களை பார்த்திருக்கணும், என்ன மன்னிச்சுங்கன்னு கண்ணீர் விட்டு அழுகுறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு நினைக்கிறீங்க? இதுக்கெல்லாம் காரணம் நாம் தமிழர் கட்சி. நாம் தமிழர் கட்சி முன் வச்ச மக்களிடையே தொடர்ச்சியாக இவர்களுடைய பித்தலாட்டத்தை, தொடர்ச்சியாக இவர்கள் மக்களை ஏமாற்றம் செய்வதை தொடர்ச்சியா அரசியல் களத்தில் நாம் தமிழர் கட்சி முன் வச்சதுனாலதான் இன்றைக்கு மக்கள் விழிப்புணர்வு பெற்றிருக்கிறார்கள். இப்ப என்னோட தொகுதி, நான் விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில் நிக்கிறேன். வெயிலையும் வேணலையும் கிடந்து ராத்திரி பால கஷ்டப்பட்டு இருக்கான். ஒரு திமுக நண்பர்கள் டீ கடையில் என்ன சந்திச்சு சொல்றாங்க, ஏன் தோழர் இப்படி கருத்து போயிட்டீங்க, ஏன் இப்படி கஷ்டப்படுறீங்க? எங்களுக்கெல்லாம் ஒரு 3 நாள் தாங்க வேலை, அதுவும் ராத்திரியில வேலை அப்படிங்கிறாங்க. 3 நாளைக்கு என்னப்பா வேலை? திமுக காரங்களுக்கு, அதிமுக காரங்களுக்கு, பிஜேபி காரங்களுக்கு எல்லாம் என்ன வேலை? 3 நாளைக்கு பணம் கொடுக்க போறீங்க. அதானே கூட்டணி அப்படின்னு சொன்னா, கூட்டணின்னு சொன்னாவே ஏதோ ஐபிஎல் போட்டிக்கு ஆள் எடுப்பாங்க, நல்ல விளையாடுறவனுக்கு விலை அதிகம், புரியுதா? அந்த மாதிரி கூட்டணிங்கிறதே ஒரு மோசமான, ஒரு கேவலமான ஒரு செயல்பாடு கூட்டணி வைக்கிறது. கொள்கை யாருக்கு இல்லையோ அவங்களுக்கு தான் கூட்டணி. ஆனா இங்க தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, பிஜேபி கூட்டணி கொள்கை இருந்தா தானே கூட்டணி இருக்காது. நாம் தமிழர் கட்சி தனிச்சு நிக்குது, மக்களுக்காக நிக்குது. அதுலயும் முக்கியமா தேர்தலுக்கு முன்னாடி எங்க ஐயா ஒரே ஒரு செய்தி சொல்லிக்கிறேன். தேர்தலுக்கு முன்னாடி திமுக என்ன செஞ்சதுன்னா, வேகமா தமிழை வளர்க்க ஆரம்பிச்சிச்சு. எப்படி தெரியுமா? நம்ம அந்த காலத்துல பிள்ளைக்கு பேர் வச்சு தமிழை வளையா, ஊர்ல இருக்கிற போர்டெல்லாம் ஆங்கிலத்தில் இருக்க அதெல்லாம் அழிச்சிட்டு தமிழ்ல எழுத சொல்லி அண்ணுவோம். நம்ம ஆளுங்க சரக்குக்கு பேர் வச்சாங்க, வீரன். இந்த மக்களை குடிகாரர்களாக்கி, இந்த மக்களை மதுவுக்கு அடிமையாக்கி, இளைய தலைமுறை பிள்ளைகளை போதைக்கு அடிமையாக்குற இதையெல்லாம் இந்த மக்கள் கவனிக்காம இருக்காங்களா? இந்த மக்கள் பார்க்காம இருக்காங்களா? யாருக்கு வாக்கு போடுவாங்க? இதையெல்லாம் எதிர்த்து களமாடுகிற நாம் தமிழர் கட்சிக்கு தான் இதை வாக்கு போடுவாங்க. அதனால சொல்றேன், வைக்க மாட்டோம் கூட்டு, கொடுக்க மாட்டோம் நோட்டு, மைக்கு சின்னத்துக்கு ஓட்ட போட்டு நாம் தமிழர் என காட்டு. நாம் தமிழர்.